ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் உள்ள மெல்லிசை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவான கிஷோர் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பிடி மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருப்பார். அவருடைய ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ஜாலியான லைஃப் போயிட்டுருக்கும். அவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அதே ஸ்கூலில். இவர் ஒரு போட்டியில் கலந்துக்குவார். அது என்ன போட்டினா, டிவியில் இருக்கிற ஒரு ஷோ, அதாவது ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்குவார். பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு நல்லா பாடுவார். இவருக்கு பாடல்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போயிட்டுருப்பார். எந்த ஷோவை ஸ்கூலோட எம்டியும் பார்ப்பார். உடனே நம்ம கிஷோர் அவங்க மேலே பொறாமப்பட்டு ஸ்கூலோட எம்டி கிஷோரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதனால் வேலை இழந்த கிஷோர் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ இறுதியில் கிஷோரோட லைஃப் என்னவோ மாறுச்சு. இவர் தொடர்ந்து போட்டிட்டு அந்த ஷோவில் வின் பண்ணாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே கிஷோர் தாங்க சும்மா நடுத்தர மனுஷனாகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு குடும்பத் தலைவர், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய சந்தோஷமெல்லாம் என்னவா இருக்கும், அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துக்குவாங்க, அவங்க ஒய்ஃபு கூட எப்படியெல்லாம் பழகுவாங்க, குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைங்க, இப்படி எல்லா விதமான ஏங்களையும் செட் ஆகிறாரு. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிஷோர் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க ஹீரோயினி. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவங்க ரெண்டுத்துக்கூடிய அந்த ஃபேமிலி பிரச்சனையாகட்டும் எல்லாமே நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. இந்த படத்தில் ஓரளவுக்கு எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அந்த ஃபீல் குட்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்த போட்டி நடக்கும் பாட்டு போட்டி அது கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்குது. ஒரு நாடகத்தனமாக இருக்குது, இயல்பாக இல்லை. அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மெச்சூரிட்டியான கொஞ்சம் அழுத்தமான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அவங்க போட்டியில் வின் பண்ணுறதெல்லாம் நமக்கு அந்த மோட்டிவேஷனே ஏற்படுத்தலை. ஏதோ சும்மா போட்டி நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.